நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனி சீனாவை நம்பலாம் வேண்டாம், இது வரைக்கும் சீனாவை நம்பி நம்ம ஏமாந்தது போதும் அப்படின்னு இந்தியா அடித்த அடியில் இப்போ கதிகலங்கி போய் இன்னொரு நாட்டுக்கிட்ட கையேந்தி நிற்கிது பாகிஸ்தான். இந்தியா அப்படி என்ன அடிச்சிட்டாங்க, எதுக்கு சீனாவை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் இவ்வளோ விரக்தியில் பேசியிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா சீனா பாகிஸ்தானை வேட்டையாடுறதுக்கு இந்தியா ஒரு முக்கியமான கேம் சேஞ்சர் ஆயுதத்தை களமிறக்குறாங்க. ஒரு முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்தியாவுக்கு ஒரு வேக்கப் கால் கொடுத்துருக்காங்க. சீனாவை காரணம் காட்டி போருக்கு ரெடி ஆகுது அந்த நாடு. இதை பற்றிய பரபரப்பான தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் செய்தியாக, இந்திய விமானப்படைக்கு முக்கியமான ஆயுதம், அதாவது கேம் சேஞ்சராக மாறப்போகுது, சீனா பாகிஸ்தானை அலற விட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது அமெரிக்க ஆயுத உற்பத்தியாளரான எஃப் ரக போர் விமானங்களை தயாரிக்கும் லாக்ஹீட் மார்டின் இந்தியாவுக்கு F-21 போர் விமானத்தை விற்பனை செய்ய முன் வந்திருக்காங்க. மேக் இன் இந்தியா திட்டத்தின் முயற்சியின் கீழே டாடா குழுமத்துடன் இணைந்து இந்தியாவில் இந்த விமானங்களை உற்பத்தி செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. உலகமே 5ஆம் தலைமுறை விமானங்களை நோக்கி நகர்ந்துட்டு வருது. இந்தியாவுக்கும் அப்டேட் விமானங்கள் தேவைதான். இப்போது அமெரிக்க நிறுவனம் வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் F-21 போர் விமானம் 4 தலைமுறையை சேர்ந்ததாகும். அதனால் இந்த ஆஃபரை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேள்வி எழலாம். ஆனால் போரில் நவீன விமானங்களை விட மொத்த விமானங்களுடைய எண்ணிக்கை தான் முக்கியம் அப்படிங்கிறத நாம் இங்கே சொல்லிக்கிறோம். உதாரணத்துக்கு இந்தியா கிட்ட இருக்கிறதுலேயே பலம் வாய்ந்த விமானம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு நாம் எல்லாம் எதை சொல்லுவோம், ரஃபேலு. ஆனால் இந்திய விமானப்படையுடைய பலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான பதில் ரஃபேல் கிடையாது, ரஷ்ய தயாரிப்பான சுகை 30 MKI தான். இதுதான் இந்திய விமானப்படையுடைய பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட மொத்தம் 259 சுகை MKI ரக போர் விமானங்கள் இருக்கு. இது ரஃபேலை விட நமக்கு அதிக பலத்தை கொடுக்குது. ஆக எண்ணிக்கை தான் போரில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. அதனால தான் 5ஆம் தலைமுறை விமானங்களை வாங்குறதை விட 4 தலைமுறை விமானமான F-21 அதிகமாக வாங்குவதே சிறந்தது அப்படின்னு இந்தியா முடிவு செஞ்சுருக்காங்க. விலையும் இதுக்கு மற்றொரு காரணமாக சொல்லப்படுது. அதாவது F-21 தயாரிக்கும் லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் தான் F-35 அப்படின்னு சொல்லப்படுகிற 5ஆம் தலைமுறை விமானங்களையும் தயாரிக்குது. ஆனால் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 150 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். இதுவே F-21 கூடிய விமானம் பார்த்தீங்க அப்படின்னா 100 மில்லியன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது F-21 வாங்குறது தான் நல்ல யோசனையாக இருக்கும். அதே போல் 5ஆம் தலைமுறை விமானங்களை காட்டிலும் சற்று குறைவான அம்சங்களை இது கொண்டிருந்தாலும் கடுகு சின்னதாக இருந்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கணக்காக F-21 தீயாக வெடிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்திய விமானப்படையுடைய தேவைகள் மற்றும் தனித்தன்மைகளுக்கு ஏற்ப இந்த விமானங்கள் வடிவமைக்கப்படும் அப்படின்னு லாக்ஹீட் மார்டின் தலைமை நிர்வாக அதிகாரி ஜிம் டெக்லெக்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவை தவிர சர்வதேச அளவில் போர் விமானங்களுடைய திறன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் சீனா ஆகியவை வெற்றிகரமாக 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை தயாரிக்கிறாங்க. இருந்தாலும் இதற்கான தயாரிப்பு செலவு, மெயின்டெனன்ஸ் செலவுகள் அதிகம். அதனால தான் இந்த விமானங்கள் அதிக எண்ணிக்கையில் இல்லாமல் மிக குறைந்த அளவுலேயே இருக்கு. என்னதான் 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் பின்னால் பல நாடுகள் ஓடிக்கொண்டிருந்தாலும் போர் விமானங்களை தாக்கியளிக்கும் திறன் வாய்ந்த ஏவுகணைகளும் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டு தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு இக்கட்டான சூழல்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மோதல் ஏற்படுது அப்படின்னா அவங்க கிட்ட 5ஆம் தலைமுறை விமானங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் நம்ம கிட்ட அதை தாக்கி அளிக்கும் ஏவுகணைகள் இருக்கு அப்படின்னா இரண்டுல எது சிறந்தது அப்படிங்கணும், அதில் யார் வெல்வாங்க அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. அதே வேளையில் ஏவுகணைகளை நம்ம உற்பத்தி செய்யணும்னா அதனுடைய செலவு ரொம்ப கம்மி தான். அதனால் நம்மக்கிட்ட ஏராளமான ஏவுகணைகள் இருக்கும். இதுலேருந்து சீனாவால் தப்பிக்கவே முடியாது. அதனால் 5ஆம் தலைமுறை விமானங்களுக்கு பின்னால் போகாமல் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்றதான் சரி அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா F-21 அப்படிங்கிறது புது விமானம் ஒன்றும் கிடையாது, ஏற்கனவே இருக்கும் F-16 விமானத்துடைய மாறுபட்ட வடிவம் தான். F-16 விமானம் ஏற்கனவே பாகிஸ்தான்கிட்ட இருக்கு. F-21 விமானத்தை வாங்குறதை விட நாம சுகை 57E அப்படிங்கிற விமானத்தை வாங்கலாம், அது நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல் நமக்கு சக்தி வாய்ந்த விமானங்கள் தேவைதான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனால் அதை விட வலிமை மற்றும் துல்லியமான தாக்குதலுக்கு ஏற்ற ஏவுகணைகள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நாம் சொல்லணும். அதனால் F-21 விமானம் வாங்கினாலும் நமக்கு சாதகமாக தான் இருக்கும். நம்ம ஏவுகணைகளை வச்சு மற்ற நாடுகளுடைய சக்தி வாய்ந்த போர் விமானங்கள் அழிக்க முடியும் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த F-21 போர் விமானம் எந்த அளவுக்கு நம்முடைய இந்திய விமானப்படைக்கு பலம் கொடுக்கும் அப்படிங்கிறத வரும் காலங்களில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அடிச்ச அடியில் நிலை குலைந்து போன பாகிஸ்தான் இனி சீனாவை நம்ப நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுவும் சீனாவை நம்பி நாங்கள் ஏமாந்தது போதும் அப்படின்னு துருக்கி நாட்டிடம் கையேந்த தொடங்கியிருக்கு பாகிஸ்தான்.
என்ன அப்படின்னா சீனாவுடைய HQ-9 ரேடார் அமைப்பு அப்படிங்கிறது நம் நாட்டின் ஏவுகணை உள்ளிட்டவற்றை கண்டறிவதில் தோல்வியடைஞ்சிருக்கு. இதனால துருக்கியுடைய ALB-300G ரேடார் அமைப்பை கேட்டு பாகிஸ்தான் கையேந்த தொடங்கியிருக்கு. இந்த ALB-300G அப்படின்னா என்ன, அதை வாங்குறதுக்காக பாகிஸ்தான் துடிக்கிறது ஏன் அப்படிங்கிற பற்றி தான் நாம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அந்த தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தான் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் நம்மக்கிட்ட மண்டியிட்ட கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த நிலையில தான் நாம் கொடுத்த அடினால பாகிஸ்தானுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுச்சு. விமானப்படை தளம், இராணுவ தளம் மட்டும் இல்லாமல் சீனாவுடைய தயாரிப்பான HQ-9 வான்வெளி பாதுகாப்பு அமைப்பும் செயலிழக்க செய்யப்பட்டது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுடைய 80% இராணுவ தளவாடங்கள் சீனா கிட்ட இருந்து தான் இறக்குமதி செய்யப்பட்டது. சீனாவுடைய HQ-9 வான்வெளி பாதுகாப்புக்கான ரேடார் அமைப்பை தான் பாகிஸ்தான் அதிகம் நம்பி இருந்தது. நம் நாட்டுடைய ஏவுகணை, போர் விமானம், ட்ரோன் உள்ளிட்டவற்றை வானிலை அடையாளம் கண்டு சிக்னல் வழங்கும் அப்படின்னு பாகிஸ்தான் எதிர்பார்த்தது. அதன் மூலமாக ஏவுகணை, ட்ரோன், போர் விமானங்களை அழிக்கலாம் அப்படின்னு பாகிஸ்தான் முழுக்க முழுக்க சீனாவுடைய இந்த ஆயுதத்தை நம்பினாங்க. ஆனால் நம் நாட்டுடைய துல்லிய தாக்குதலை சீனாவுடைய HQ-9 வான்வெளி பாதுகாப்பு ரேடார் அமைப்பால் தடுக்க முடியலை. குறிப்பாக HQ-9 வான்வெளி பாதுகாப்பு ரேடார் சிஸ்டமையே நம் நாட்டுடைய ஏவுகணைகள் தாக்கி அழிச்சாங்க. இதனால தான் பாகிஸ்தான் தற்போது முக்கிய முடிவை எடுத்திருக்கு. சீனாவை நம்பினா வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற முடிவுக்கு பாகிஸ்தான் வந்திருக்கு. அதன்படி தான் சீனாவுடைய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பான HQ-9 ரேடார் சிஸ்டமுக்கு மாற்றாக துருக்கியுடைய ALB-300G ரேடார் சிஸ்டத்தை வாங்குறதுக்கு பாகிஸ்தான் முடிவு செஞ்சிருக்கு. இது தொடர்பாக துருக்கி நாட்டுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனமான அசில்சன் நிறுவனத்துடன் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க. துருக்கியுடைய ALB-300G ரேடார் அமைப்பு அப்படிங்கிறது டிஜிட்டல் பீம் ஃபார்மிங் தொழில்நுட்பத்தில் செயல்படக்கூடியது. இந்த ரேடார் அமைப்பின் மூலம் பாலிஸ்டிக் ஏவுகணை, ட்ரோன், போர் விமானங்கள் போன்றவை நீண்ட தூரத்திலிருந்து வரும்போதே கண்டறிஞ்சு கண்காணிக்கும் திறன் கொண்டது. இதன் மூலமாக எதிரி நாடுகளுடைய ஏவுகணை, ட்ரோன், போர் விமானங்களை இந்த ALB-300G ரேடார் அமைப்பு மூலமாக முன்கூட்டியே கண்டறிந்து அளிக்க முடியும். மேலும் இந்த ALB-300G ரேடார் அமைப்பை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எளிதாக நகர்த்த முடியும். 30 நிமிடங்களில் குறிப்பிட்ட இடத்துல பொருத்தி தாக்குதலுக்கு வரும் ஏவுகணை, போர் விமானங்களை கண்டறிய முடியும். இது நேட்டோ ஏர் கமாண்ட் மற்றும் கண்ட்ரோல் சிஸ்டமுடன் செயல்படும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ரேடார் அமைப்புனால அனைத்து வகையிலான வானிலை சூழ்நிலை இருக்கு இல்லையா, அதில் இயங்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பு எளிதில் பயன்படுத்தக்கூடியது. நிலையான 10 டன் வாகனங்கள் வழியாக அமைக்கவும் கொண்டு செல்லவும் 30 நிமிடங்கள் மட்டுமே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் இந்த ALB-300G ரேடார் அமைப்பை வாங்க பாகிஸ்தான் துருக்கி நிறுவனத்துடன் பேசிட்டு வருது. துடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படியும் பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய போகிறது துருக்கி தான். துருக்கி இல்லைனா சீனா, சீனா இல்லைனா துருக்கி அப்படின்னு இப்படி மாறி மாறி 2 நாடுகள்கிட்டையும் கையேந்தி நிற்க போகிறது பாகிஸ்தான் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அதனால் இந்த ஆயுதத்தை கண்டெல்லாம் இந்தியா அஞ்சாது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா தைவான் விஷயத்தில் சீனா ரொம்பவுமே சீரியஸாக இருக்குது அப்படின்னும், இராணுவத்தை பயன்படுத்தி தைவானையும் தென்சீன கடலையும் ஆக்கிரமிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு வருது அப்படின்னும், இதனால் இந்தியா உள்பட சீனாவுடைய அண்டை நாடுகள் இராணுவ பலத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு பென்டகன் தலைவர் அழைப்பு விடுத்திருக்கிறாரு. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா வருடம் ஒரு மாநாடு ஒன்று நடக்கும். அந்த பாதுகாப்பு மன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பென்டகனுடைய தலைவர் பீட் ஹெக்ஸத் அவர்கள் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, சீனா முன் வச்சிருக்கும் அச்சுறுத்தல் உண்மையானது. இந்த அபாயம் எப்போ வேண்டுமானாலும் சாத்தியமாகலாம். இந்தோ பசிபிக் பகுதியில் அதிகார சமநிலையை மாற்ற இராணுவ சக்தியை பயன்படுத்துவதற்கு சீனா ரெடி ஆகிட்டு வருது. இதற்கான நம்பகமான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. தென்சீன கடல் பகுதியை கைப்பற்ற அனைத்து வகையிலையும் இராணுவ ரீதியாக சீனா தயாராகிட்டு வருது. இதற்கான ஒத்திகையையும் பார்த்துட்டு வருது. கடந்த சில நாட்களாக தைவான் தீவை சுற்றி சீனா நடத்திய பயிற்சிகள் விரைவில் உண்மையான ஆக்கிரமிப்புக்கான தாக்குதலாக மாறக்கூடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் உலகளாவிய கடல்சார் வர்த்தகத்தில் 60% அதிகமாக தென்சீன கடல் வழியாகத்தான் நடக்குது. ஆனால் இந்த பகுதியை முழுவதுமாக சீனா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர திட்டமிட்டிருக்கு. இந்த விவகாரத்தில் சீனா உரிமை கோர எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது அப்படின்னு சர்வதேச தீர்ப்பு வந்திருந்தாலும் சீனா அதை மதிக்கலை. அதனால் நம்ம உஷாராக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் அமெரிக்கா இப்போது கம்யூனிஸ்ட் சீனாவின் ஆக்கிரமிப்பை தடுக்க தயாராகிட்டு வருது. அதே போல் ஆசியாவில் இருக்கும் எங்களுடைய நட்பு நாடுகளும் உடனடியாக தங்கள் பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும். சீனாவுடைய நடவடிக்கை நமக்கு தான் ஒரு வேக்கப் கால் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது இந்தியாவுக்கான வெளிப்படையான அழைப்பாக பார்க்கப்படுது. 90களுக்கு பிறகு வந்த காங்கிரஸ் அமெரிக்கா கூட நெருங்கிய உறவுகளை வளர்த்து கொண்டாங்க. அதை தொடர்ந்து வந்த பாஜக இந்த உறவுகளை பல மடங்கு பலப்படுத்தி இருக்கு. இப்போதைய சூழலில் அமெரிக்காவுடைய பலமான வர்த்தக கூட்டாளியாகவும் இராணுவ கூட்டாளியாகவும் இந்தியா மாறி இருக்கு.
இப்படி இருக்கையில தான் தங்களுடைய நட்பு நாடுகள் தயாராக வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கிறது இந்தியாவுக்கு 100% பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவை தான் பென்டகன் தலைவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. வருஷத்துக்கு 5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வர்த்தகம் நடக்கும் தென்சீன கடல் பகுதியை சீனா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், மலேசியா, புரூனே, தைவான் ஆகிய நாடுகள் உரிமை கோருது. காலமாக இந்த கடல் எங்களுக்கு சொந்தமாக இருந்தது தான், இப்போதும் கூட 90% பகுதி எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சீனா வம்பு செய்யுது. இதுக்கு ஆதாரமாக 9 லைன் அப்படின்னு சொல்லப்படுகிற கற்பனை கோட்டை முன்வைக்குது. இது தொடர்பாக சர்வதேச நீதிமன்றத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு சிங்கப்பூர் வழக்கு ஒன்றை தொடுத்திருந்தாங்க. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஐநா வழிகாட்டுதலின்படி ஒரு நாட்டிலிருந்து 200 கடல் மைல் தொலைவில் இருக்கும் கடல் பரப்பை மட்டும்தான் அந்த நாடு உரிமை கோர முடியும். அதுக்கு அப்பால் சென்று விட்டால் அது சர்வதேச கடல் பகுதியாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி சீனாவுடைய உரிமை கோரலை நிராகரிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இந்த தீர்ப்பை ஏற்காத சீனா தென்சீன கடல் பகுதியில் செயற்கையான சில தீவுகளை உருவாக்கி அதில் இராணுவ தளவாடங்களை நிலைநிறுத்தி வச்சிருக்கு. இந்த சூழலின் பின்னணியில தான் இந்தியா உள்ளிட்ட நட்பு நாடுகளுக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.